முகேஷ் அம்பானி அவங்களுடைய வீட்டு கல்யாணம் 5000 கோடி எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை விட கம்மியாக பண்ணானா இவ்வளோ பணம் வச்சுருக்கான்ப்பா, சரியான கஞ்சனா இருக்கான் அப்படின்னு கமெண்ட் அடிப்பாங்க. அவருடைய 10 லட்சம் கோடியில் வந்து 0.5%. ஸோ 0.5% நம்ம வந்து 10 லட்ச ரூபா வச்சுருந்தோம்னா 5000 ரூபா நம்மளுடைய மேரேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அட்லி, நயன்தாரா இவங்களெல்லாம் வந்து அந்த மேரேஜ் உள்ள ஃபோட்டோவில் பார்த்தேன். முகேஷ் அம்பானிக்கு இவங்களுடைய நீடு என்னன்னு தெரியல. தப்பு ரைட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதை விட நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவும் இருக்குது. சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஹாட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். டாக் ஆஃப் த டவுனாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானியோட கல்யாணம். ஸோ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவாக இருக்குன்னு போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் வெட்டிங்ஸ்லாம் நடக்கிறப்போ அது வந்து ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்டில் நம்ம எக்கனாமி, லோக்கல் எக்கனாமியாக இருக்கட்டும், நேஷனல் எக்கனாமியாக இருக்கட்டும், எப்படி சார் இம்பாக்ட் பண்ணுது? இந்தியாவில் வந்து பெரிய பணக்காரர்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி அவங்களுடைய வீட்டு கல்யாணம். இப்போ ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கல்யாணத்துக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இதை விட கம்மியாக பண்ணான்னா இவ்வளோ பணம் வச்சுருக்கான்ப்பா, சரியான கஞ்சனா இருக்கான் அப்படின்னும் கமெண்ட் அடிப்பாங்க. பீப்புள் வந்து என்ன பண்ணாலும் கமெண்ட் அடிப்பாங்க. நீங்கள் வந்து செலவு பண்ணலைன்னா கஞ்சன் அப்படிம்பாங்க. செலவு அதிகமாக பண்ணிங்கன்னா ஊதாரித்தனமாக இதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, இந்த வெட்டிங்க்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய மதிப்பு பார்த்தோன்னா 5000 crores சொல்கிறாங்க. இந்த 5000 crores அவருடைய 10 லட்சம் கோடியில் வந்து 0.5%. ஸோ 0.5% நம்ம வந்து 10 லட்ச ரூபா வச்சுருந்தோம்னா 5000 ரூபா நம்மளுடைய மேரேஜ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து பல பிஸ்னஸ் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது என்னென்னா, இதில் வந்து நிறைய பேர் வராங்க. அப்படிங்கும்போது நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பில்ட் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் வெட்டிங்கில் இப்போ உங்களுக்கு ஒரு இன்வைட் வந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து அங்கே போகிறது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அப்போ நாளைக்கு வந்து ஏதாவது அவங்களோட ஒரு கொலாபரேஷன் வருது அப்படின்னதுன்னா, அப்பா இவர் வந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அட்லி, அதுக்கப்புறமா நயன்தாரா இவங்களெல்லாம் வந்து அந்த மேரேஜ் உள்ள ஃபோட்டோவில் பார்த்தேன். அதாவது இவங்க வந்து செலிப்ரிட்டி, பட் முகேஷ் அம்பானிக்கு இவங்களுடைய நீடு என்னன்னு தெரியல. ஓகே, பட் இப்போ என்னென்னா இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இதனால வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா எக்கனாமிக் இதுலன்னா, ஒரு இப்போ ஏர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிறைய பிளேனெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு, ஏகப்பட்ட ஃபுட்டு, ட்ரெஸ் மெட்டீரியல், அப்புறம் இன்விடேஷன், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து செலவு. அதே சமயத்தில் இந்த செலவுனால் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா, ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், ஜென்ரலாகவே நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னதுன்னா, கோவிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு இந்த பூக்காரம்மா வாசலில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு பூ, அப்புறம் ஒரு தேங்காய் வாங்குவோம். அப்புறம் இந்த குருக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணுவோம், அல்லது வேறு ஏதாவது ஒன்று பண்ணால். இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னதுன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இதனால் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன நம்ம லெவலில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து அதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க. இப்போ இவர் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் இது வந்து தப்பு ரைட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதை விட இப்போ யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இதில் கமெண்ட் பண்ணவங்க அவ்வளோ பேரும் மிடில் கிளாஸ் பீப்புள். கரெக்ட் சார். யாராவது ஒரு பெரிய பணக்காரன் யாராவது வந்து இது தப்பு ரைட்டுன்னு யாராவது கமெண்ட் பண்ணாங்களா? யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து யாரெல்லாம் அவங்கள்ட்ட பணம் இல்லையோ, பணம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த செலவு வந்து பெரிய செலவு அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அவங்க அது மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த கமெண்ட்டை தாண்டி அவர்கிட்ட வந்து மணி இருக்குது, அது ஸ்பெண்ட் பண்ணாலும் அவருக்கு வந்து குறைய போகிறதில்ல அப்படிங்கும்போது அது ஒருத்தருடைய விருப்பம். இதனால் அவர் நாளைக்கு நடுத்தருக்கு வரப்போகிறதில்ல அப்படிங்கும்போது அதை பற்றி ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட ஒப்பீனியனை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது சார். பட் நிறைய பேர் சொல்கிறதுனா இந்த கல்யாணத்தினால இந்தியாவுக்கு பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த லக்ஸரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமாகலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூரிசம் அதிகமாகலாம். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக இந்த வெட்டிங்கை பற்றி தான் பேசிட்டே இருக்காங்க. இந்தியாவோட நேம் வந்து ஒரு 1 வீக்காக எல்லா சைடும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்குறப்போ இந்தியாவோட இம்பாக்ட் இன்னும் எவ்வளோ பெருசாகலாம் சார்? இல்லை, கண்டிப்பாக. இப்போ வந்து
ஒரு ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. இது வந்து லாஸ்ட் 1 வீக்காக வந்து பார்த்தோன்னா இதை பற்றி தான் எல்லாம் ஹைலைட்ஸ். அப்போ வந்து அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன், லொக்கேஷன் இப்படிங்கும்போது ஆக்சுவலி உலகமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ரொம்ப இதுவாக பார்த்தது. ஸோ டெஃபினட்டாக வந்து டூரிசத்துக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. பட் என்னென்னா இதுவெல்லாம் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். இது வந்து கன்வெர்ட் ஆனால் தான் தெரியும். இப்போ நார்மல் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி ஒன்று போட்டோன்னா எல்லாரும் வந்துருவாங்களா அப்படின்ட்டு கூட இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூரிசம். அதுக்கப்புறமா இந்தியா வந்து ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிப்பாங்க, ஓகே இந்தியானா இவ்வளோதான் அப்படிங்கிற நினப்பில் வந்து இந்தியாவில் கூட இவ்வளோ ரிச்சாக இவ்வளோ தூரம்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவும் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அதை வந்து நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. என்னென்னா இப்போ அவ்வளோ காசு வச்சுருக்கவருக்கு அவ்வளோ செலவு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம நார்மல் மக்கள் ஏன் அவ்வளோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர்கிட்ட அவ்வளோ கோடி இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 5000 கோடி எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நார்மல் மக்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, அவங்களோட மொத்த சொத்துலேருந்தே ஒரு 20 to 60% கிட்ட மேரேஜ்லேயே செலவு பண்ணிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு சார்? அதுதான் வந்து ஒரு பழமொழி இருக்குது. அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கூடாது அப்படிம்பாங்க. ஓகே, கரெக்டாக. ஆக்சுவலி புலியும் பூனையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கேட் ஃபேமிலி. ஆனால் புலியுடையது வேற, பூனையுடையது வேற. இப்போ அம்பானி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அம்பானிட்ட அவ்வளோ மணி இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் ஒரு நெகட்டிவ் இது என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஸ்பிரேஷன் லெவல். ஓகேப்பா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ பாசிட்டிவ் அவுட்லுக். பட் அதே சமயத்தில் வந்து என்னென்னா பீப்புள் கேரிட் அவே வித் திஸ் கைண்ட் ஆஃப் பயங்கர கிராண்டு மேரேஜை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகேப்பா நமக்கு வந்து இருக்கிறது ஒரு பொண்ணு, ஓகேயா நம்மளும் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருந்ததுன்னா பண்ணலாம். ஆனால் பணம் இல்லாமல் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வச்சுருந்த மணி அதில் நீங்கள் வந்து ஒரு 40-50% ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறதுல வந்து எந்த விதமான மீனிங்கும் இல்லை. இது வந்து என்னென்னா ஒரு காமன் மேனுக்கு வந்து வேர் டு ட்ரா எ லைன் அப்படிங்கிறது தெரியாது. இந்த பிஸ்னஸ் மேனுக்கு அவனுக்கு தெரியும், இந்த பிஸ்னஸில் நான் இது பண்ணுறேன். இந்த 5000 கோடியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அதர்வைஸ் அவங்க ஒரு வருஷத்துக்கு டேக்ஸே இவங்க வந்து 10,000 கோடிக்கு மேலே டேக்ஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய மணி வந்து பார்த்தோன்னா டேக்ஸ்லேயே அவங்களுக்கு கழிச்சிருவாங்க. ஆனால் நம்ம வந்து காமன் மேன் வந்து இந்த டேக்ஸ்லாம் நம்ம கழிக்க முடியாது. அதனால அவங்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. நமக்கு வந்து என்ன தேவையோ அதுதான் பண்ணணும். ஓகே இது வந்து ஒரு ஆஸ்பிரேஷனாக நம்ம பார்க்கலாமே ஒழிய அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. சார் அப்போது எப்படி சார் இப்போ ஒரு காமன் மேன் ஒரு கல்யாணத்துக்கு பிளான் பண்ணுறான்னா அவனோட டோட்டல் சொத்துலேருந்து எவ்வளோ செலவழிக்கலாம் சார் கல்யாணத்துக்குன்னு? இல்லை இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் சொத்தில் இவ்வளோ செலவழிக்கலாம் அப்படின்னு நான் வந்து இப்போ ஒரு கமெண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இவங்க அடுத்து ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறோன்னா, இது என்னுடைய வெட்டிங், என்னுடைய பொண்ணுடைய வெட்டிங், எனக்கு வந்து ஒரே பொண்ணு, நான் வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன், இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னா திஸ் இஸ் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர். ஓகேயா? பட் நீங்கள் அந்த கொஷின் கேட்டதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் பையனுக்கோ பொண்ணோ கல்யாணம் பண்ணும்போது இந்த விஷயம் பண்ணுறதுனால உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையிலேருந்து தாழக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணமே என்கிட்ட 2 கோடி ரூபாய் தான் இருக்குது. வேறு எனக்கு வந்து எந்த விதமான சோர்ஸ் ஆஃப் இன்கமே கிடையாது. எனக்கு இப்போ தான் ஒரு 55 வயசு அல்லது 60 வயசு. அப்படின்னா நான் வந்து 1 கோடி ரூபாயோ 1.5 கோடி ரூபாயோ என்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ செலவு பண்ணேன்னா இந்த ரிமைனிங் 1 crore அல்லது 50 lakhs வச்சுட்டு எனக்கு நீங்கள் 55 வயசுனா இன்னும் 25 வருஷம், மினிமம் 80 வருஷம் நம்ம ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 25 வருஷத்துக்கு நம்ம வந்து அந்த 50 லட்சமோ 1 கோடியோ பத்தாது. அப்போ நீங்கள் 2 கோடி ரூபாய் வரையும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 25%. ஸோ 50 லட்சம் ரூபாய் தட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட். அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா ஸ்டில் யூ கேன் ரன் யுவர் லைஃப், அதே ஒரு மெயின்டைன் பண்ண முடியும். பட் அந்த 25%க்கு மேலே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் இன்வைட்டிங் அ ரிஸ்க். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டாப் ஒரு 100 பணக்காரன் வேர்ல்டு வைடு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் வாங்கிடுங்க. வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து எல்லாருக்கும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா வரும்.
நான் அத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு 50 லட்ச ரூபா வரும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னதுன்னா நெக்ஸ்ட்டு 2-3 இயர்ஸில் உங்களுக்கு வந்து இதுவரையும் பணமே இல்லை, ஆனால் உங்களுக்கு 50 லட்ச ரூபா வந்திருக்கு இல்லையா, அந்த 50 லட்ச ரூபா 2 வருஷத்தில் 0 ஆகிடும். ஓகே. ஆனால் யார் இப்போ நான் வந்து ஒரு பில்கேட்ஸோ ஜெஃப் பெசோஸோ அல்லது அம்பானியோ நான் வச்சுங்களேன், நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நானும் உங்களுக்கும் 50 லட்சம் எனக்கும் 50 லட்சம், ஆனால் 2 வருஷத்தில் அந்த மணியோ மோரார்லெஸ் நான் வந்து திருப்பி ஜென்ரேட் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, இது வந்து அவங்களுடைய ஒரு பணம்னா அந்த பணத்துக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்க, அந்த பணத்தை எப்படி அதை திருப்பி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் அவங்கள்ட்ட அந்த பணம் இருக்குது. இந்த பாக்கி பேர்ட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. திடீர்னு ஒரு பணம் வந்ததுன்னா அவங்களுக்கு கையாள முடியாது. ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படிப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா திடீர்னு அந்த மணி வந்ததுன்னா they don't know how to spend. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி கவுன் பனேகா குரோர்பதியில் 5 கோடி ரூபாய் ஜெயிச்சவர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நடுத்தரில் இருக்கார். இப்போ யோசிச்சு பாருங்கள், 5 crores நல்ல மணியா? அதுவும் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன், எவ்வளோ பெரிய மணி. ஆனால் இன்றைக்கி வந்து நடுத்தரில் இருக்கார். ஏன்னா அந்த மணி வந்துருச்சு. கரெக்டாக நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், இன்னும் சில பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணியை வந்து டார்கெட் பண்ணி அவங்கவுங்க அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி அவர் வந்து பேங்க்ரப்ட் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கார். ஸோ அப்போ வந்து என்னென்னா பணம்ங்கிறது ஒன்று, அந்த பணத்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படி வந்து ஓசியில் வந்த மணியே நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சேர்த்த மணியை இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணோன்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கஷ்டத்தில் தான் முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% ஆஃப் யுவர் வெல்த் வரையும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், அண்டு மேரேஜும் டீசெண்டாக நம்ம நடத்தலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.